கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த பதிவில் ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்துடைய முகவுரையை நாம் தியானித்தோம். ஓசியா தீர்க்கதரிசியே விபச்சார சிறிய போய் கோமரை திருமணம் செய்ய சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்க கேட்குறாங்க, ஒரு தீர்க்கதரிசி சோரம் போனவளை திருமணம் செய்யக்கூடாது என்று பிரமாணம் இருக்கிறது, நீ எப்படி சோரம் போனவளை திருமணம் செய்யலாம் என்று கேட்டதற்கு, நீங்களும் விக்கிரக ஆராதனை செய்து சோரம் போன உங்களை கர்த்தர் சேர்த்து கொள்ளலையா என்று எரேமியா உடைய வாழ்க்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் திரைப்படம் போல பாடமாக்கி அவங்களுக்கு போதித்தார் என்று சொல்லி கடந்த பதிவில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு ஓசியா தீர்க்கதரிசியுடைய 3 பிள்ளைகளுடைய பெயர் அர்த்தங்களை பார்த்து அடுத்த பதிவில் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் முடிக்கலாம். தேவ பிள்ளைகளே, 1 அதிகாரம் 4-5 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, ஓசியா தீர்க்கதரிசிக்கு 3 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. மகனுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, எஸ்ரேல் என்று பெயரிடு என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த எஸ்ரேல் என்கின்ற பெயரை யாரும் வைக்க மாட்டாங்க. காரணம், அந்த பெயருடைய அர்த்தம் கர்த்தர் சங்காரம் பண்ணுவார் என்று பொருளாக இருக்கிறது. யோசுவாவின் புத்தகம் 17 அதிகாரம் 6 நியாயாதிபதிகளின் புத்தகம் 6 அதிகாரம் 13 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, இது யுத்தம் நடக்கிற ஒரு பள்ளத்தாக்கு. மீதியனரும் அமலேக்கரும் எஸ்ரேல் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, இது யுத்தம் பண்ணுகிற எஸ்ரேல் என்கின்ற ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. இங்கே ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற ஒரு பள்ளத்தாக்கு. இங்கே ரத்தம் சிந்துகிற இடம், அழிவு, பிணம் ஆக இந்த இடத்தை குறிப்பிடுவாங்க. ஆகவே இந்த எஸ்ரேல் என்கின்ற பெயரை கர்த்தர் யாருக்கும் இஸ்ரவேலில் யாருக்கும் வைக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஓசியா தீர்க்கதரிசியை பார்த்து, உன் மகனுக்கு எஸ்ரேல் என்று பெயரிடு என்று சொல்லுகிறார். எஸ்ரேல் என்றால் தேவன் சங்காரம் பண்ணுவார் என்று அர்த்தம். அப்போ இஸ்ரவேலை சங்காரம் பண்ணுவார் என்று ஆண்டவர் ஓசியா தீர்க்கதரிசி மூத்த மகன் வகையிலாக இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தனவனா எச்சரிக்கிறத பார்க்குறோம். அவங்களுடைய பிரதான பாவமே என்னவாய் காணப்பட்டதுன்னா, விக்கிரக ஆராதனையாய் காணப்பட்டது. 2வது பெண்ணுக்கு ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 6 8 வாசித்து பார்ப்போம்னா, லோருகாமா என்று அவளுக்கு பெயரிடு என்று சொல்லுவார். தேவ பிள்ளைகளே, லோருகாமா என்ற இரக்கம் கிடையாது, அல்லது இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, முற்றிலுமாக அவர்களை நான் அகற்றி விடுவேன் என்று 2வது எச்சரிப்பை கர்த்தர் கொடுக்கிறத பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, தேவன் இரக்கம் செய்வதில்லை என்பதற்கு அதனுடைய பொருள் என்னவா இருக்கிறது என்று சொன்னால், தேவன் இஸ்ரவேலை புறக்கணித்தார் என்று சொல்லி அடையாளப்படுத்தி கர்த்தர் ஓசியா தீர்க்கதரிசியுடைய 2வது மகளுக்கு பெயரிடுகிறார். லோருகாமா. லோருகாமா என்று சொன்னால் கர்த்தர் இரக்கம் செய்வதில்லை என்று பொருளாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலுடைய பாவம் தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை அசட்ட பண்ணுறாங்க. ஆகவே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இரக்கம் செய்வதில்லை என்று சொல்லுகிறார். 3வது மகனுக்கு லோகமி என்று பெயரிடும்படியாய், இது ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 8-9 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்படுகிறது. லோகமி என்றால் தேவ பிள்ளைகளை என் ஜனம் அல்ல என்று கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, பாவம் செய்கிறவன் தேவனுக்கு பிள்ளையாக இருக்கவே முடியாதுங்க. காரணம் என்னவென்று சொன்னால், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறதுங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைங்க பாவம் செய்து மன்னிப்பு கேட்டால் கர்த்தர் மன்னிக்க மாட்டாருங்க. சத்தியத்தை அறிகிற அறிவு வந்த பிற்பாடு ஒருவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்வானா அவனை புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று சொல்லுகிறார்.
மரணத்துக்கு ஏதுவான பாவம் உன் சகோதரன் செய்வானா அவனை கொண்டு குறித்து வேண்டுதல் செய்யாத என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு ஒரு ஊழியரை தெரியும். துணிகரமாக, அதாவது விபச்சாரம், வேசித்தனம், மகளிடத்திலும் பிரவேசிக்கிறாரு, தாயினிடத்திலையும் பிரவேசிக்கிறாரு. இதில் அவங்க ஊழியமும் செய்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, அவங்களெல்லாம் தேவனுடைய பிள்ளை என்ற கணக்கில் இல்லைங்க. அவங்க பிசாசுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க. அவர்களால் அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போகிறது நான் கூட இருந்து பார்த்துருக்கிறேங்க. ஆக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் செய்கிறவன் தேவனுடைய பிள்ளை அல்ல, அவன் பிசாசுடைய பிள்ளையாக இருக்கிறான். ஓசியா தீர்க்கதரிசிக்கு முதலாவது மகனுக்கு இஸ்ரேல் என்றும், இரண்டாவது மகளுக்கு லோருகாமா என்றும், மூன்றாவது மகளுக்கு லோகமி என்றும் மகனுக்கு பெயரிடும்படியாக சொன்னார். தேவ பிள்ளைகளே, இந்த அடுத்த பதிவில் திரும்பவும் கோமேரு பாவத்துக்கு அடிமையாகி வேறொருவனோடு போன அவர்களை எப்படி ஓசியா சேர்த்து கொள்ளுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். கேட்கிற பிள்ளைங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். பிரைஸ் அலாட். ஆமேன்.